மேலும் இப்ராஹிமை அவருடைய அதிபதி சில விஷயங்கள் மூலம் சோதித்ததை நினைவு கூறுங்கள். இன்னும் அவர் எல்லாவற்றிலும் முழுமையாக தேர்ந்து விட்டார். அப்பொழுது அவன் கூறினான், நான் நிச்சயமாக உம்மை மனித குலத்திற்கு தலைவராக்கப் போகிறேன். இப்ராஹிம் வினாவினார், என்னுடைய வழித்தோன்றல்களையும் இந்த வாக்குறுதி சாருமா? அதற்கு அவன் கூறினான், அநீதியாளர்களை என்னுடைய இந்த வாக்குறுதி சாராது. மேலும் நினைவு கூறுங்கள், நாம் காபத்துல்லா எனும் இந்த ஆலயத்தை மக்களுக்கு ஒரு மையமாகவும் அமைதி அளிக்கும் இடமாகவும் ஆக்கினோம். மேலும் இப்ராஹிம் வணக்கத்திற்காக நின்ற இடத்தை நீங்கள் தொழும் இடமாக வைத்து கொள்ளுங்கள் என்றும் மக்களுக்கு நாம் கட்டளையிட்டோம். மேலும் தவாப், இத்திகாஃப், ருக்கு, சுஜூது ஆகியவற்றை செய்பவர்களுக்காக எனது இவ்வீட்டை நீங்கள் இருவரும் தூய்மையாக்கி வையுங்கள் என்று இப்ராஹிமுக்கும் இஸ்மாயிலுக்கும் நாம் கட்டளையை பிறப்பித்தோம்.